எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் தமிழ்நாடு. நம்ம டிவிகே தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு, ஆனந்த் சாருக்கு, பார்ட்டி லீடர்ஸ் எல்லாருக்குமே, என் கூட உள்ள ஜாயிண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் மற்றும் என் சிங்கப்பெண்ணுங்க மற்றும் டிவிகே தோழர்கள் எல்லாருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி விமென்ஸ் டே. இங்க இன்னைக்கு இவ்வளோ இன்ஸ்பைரிங் விமென் லீடர்ஸை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தான் தோணுச்சு. அங்கே உட்காரும்போது நீங்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு மேடையில் இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரோஃபி, ஒரு ப்ரைஸ், ஒரு அப்ரிசியேஷன் வாங்கணும்னு நான் ரொம்ப 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 ஆசைப்படுறேன். நம்ம கட்சியோட மெயின் பாலிசியே பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், ஈக்குவாலிட்டி பை பர்த். இந்த ஒரு லைன்ல நம்ம டிவிக்கோட என்டையர் விஷனை நீங்க பார்க்கலாம். இந்த இன்டர்நேஷனல் விமென்ஸ் டேயோட தீம் என்னன்னு தெரியுமா? கிவ் டு கெயின். அப்படின்னா என்னன்னு தெரியுமா? கொடுத்து பெரு. ஒரு உமன் டாக்டரா இந்த தீம் வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்பவே பிடிச்சிருக்கு. பெண்களுக்கு ஒன்று கொடுத்தா அது 1000 மடங்கு திருப்பி வரும். ஒத்துக்கிறீங்களா? நம்ம இங்க தானம் கேட்கறதுக்கு வரல, நம்மளோட உரிமையை தான் கேட்கிறோம். கிஃப்ட் டு கெயின்னா என்னன்னு தெரியுமா? பெண்களுக்கு மரியாதை கொடுத்தா சமூகம் நல்லா இருக்கும். பெண்களுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா எக்கானமி வளரும். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா ஃபியூச்சர் ஸ்ட்ராங்கா இருக்கும். பல வருஷமா அரசியல்ல பெண்களுக்கு நிறைய ப்ராமிசஸ் பண்ணியிருக்காங்க. பேப்பர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வந்திருக்கு. ஆனா ரோட்ல நடக்கிறதுக்கு சேஃப்டி கூட இல்லை. இந்த மாதிரி எம்டி ப்ராமிசஸ் நமக்கு வேண்டாம். we want action, we want true policies. ஒரு பொண்ணு நைட்ல வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு சேஃபா போக முடியாதுன்னா, ஒரு தள்ளுவண்டி நடத்துற அக்காக்கு சரியான சப்போர்ட் கிடைக்கலன்னா, அப்ப இந்த மாதிரி ஒரு சிஸ்டம், ஒரு வீக் சிஸ்டம், ஒரு புவர் சிஸ்டம், ஒரு சிக் சிஸ்டம், இந்த மாதிரி சிஸ்டம்க்கு கியூர் வேணும்னா நம்ம தமிழ்நாடுக்கு தேவையான மெடிசன் டிவிகே. தளபதி அவர்கள் எனக்கும் என் டீமுக்கும் மகளிர் அணியில் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம தலைவர் தெளிவா சொல்லியிருக்காங்க, பெண்களுக்கு வாய்ப்பு கிரியேட் பண்றதிலும் அவங்க சேஃப்டியை உறுதி பண்றதிலும் டிவிகே எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல இருக்கும். தலைவர் சொன்ன மாதிரி டிவிகே மகளிர் அணி மற்ற கட்சிகளோட சிம சொப்பனமா இருக்கும். இது வெறும் பேச்சு இல்லை, இது நம்ம செயல். என் அன்பு தோழிகளே, இது உங்களோட டைம். உங்களோட இந்த எனர்ஜி, இந்த ஸ்கில்ஸ், இந்த நாலேஜ், இது எல்லாமே மற்ற பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்க. நம்ம கட்சியோட ஸ்பெஷாலிட்டியே என்ன? நம்ம கட்சி ஆரம்பிக்கும் போதே வேலு நாச்சியார், அஞ்சலி அம்மாள் மாதிரி விமென் லீடர்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணி ஆண் லீடர்ஸோட சேர்த்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயத்திலேயே தெரியுது நமக்கு இந்த கட்சியில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு. நம்ம ரைட்ஸ்க்காக, நம்ம ஜஸ்டிஸ்க்காக லெட்ஸ் ஒர்க் ஹார்டர். நம்ம தலைவர் வழியில் ஒரு ஸ்ட்ராங் தமிழ்நாடுவை உருவாக்குவோம். நாளை நமதே, டிவிகே நமதே, வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் ஒரு கல்வராயன் மலையில் ஒரு கிராமத்திலேருந்து வந்து இன்னைக்கு சென்னை ஐஐடியில் படிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் படிப்பு மட்டும்தான். ஸோ என்ன சொல்றதுன்னு தெரில.
ஆல்ரெடி நான் இந்த மேடைக்கு வந்து அண்ணாட்ட வந்து அவார்டு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த டைம் வந்ததில் ரொம்ப ஹாப்பி. ஸோ அப்போ சொன்னதான் இப்பயும் சொல்கிறேன், படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க. படிப்பு மட்டும்தான் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றும். ஸோ நன்றி. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எங்களை கௌரவிச்ச எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சூஸ் பண்ணதுக்கு. அண்ட் ஹாப்பி விமென்ஸ் டே. எல்லோரும் நல்லா சாப்பிட்டீங்களா? ஒரு விவசாயம் நீங்கள் நல்லா சாப்பிடுங்கிறது என்னுடைய ஆசை. ஆனால் ஒரு சின்ன வருத்தம், ஏன்னா இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து ஆரோக்கியம் இருக்கா இல்லை டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இருக்கான்னு பார்த்தா பெரும்பாலும் ஆரோக்கியத்துக்கு சத்து ரொம்ப இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி ஐடி வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிலேருந்து கிராமத்துக்கு போய் விவசாயம் பண்ண ஆரம்பித்தப்போ ஒரே ஒரு ஃபார்ம், ஒரு 18 கஸ்டமர் தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் வந்து நஞ்சிலா உணவை நோக்கி போயிட்டுருக்காங்க. இதில் என்னென்னா, இன்ஜினியரிங் படித்தோம், ஆனால் இன்றைக்கி விவசாயம் செய்கிறப்போ என்ன புரிதல் பெருசாக வந்திருக்கு அப்படின்னா, விவசாயம் ஒரு தொழில் மட்டும் கிடையாதுங்க, அது ஒரு வாழ்க்கை முறை, அது ஒரு பெரிய பொறுப்பு. ஃப்யூச்சரோட ஆரோக்கியத்தை எங்களால் இன்றைக்கி வந்து பாதுகாப்பாக கொடுக்க முடியுங்கிறதுக்கான ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் இயற்கை விவசாயம் செஞ்சால் மட்டுமே நம்ம ஃப்யூச்சரை நம்ம பாதுகாக்க முடியும். நீங்கள் எல்லோரும் கண்ணை மூடி ஒரு விவசாயி யோசிச்சு பாருங்களேன். எல்லோரும் ஒரு செகண்ட் கண்ணை மூடிட்டு ஒரு விவசாயி அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நம்ம மைண்டில் வர்றது வந்து ஒரு தாத்தா, ஒரு வயசான சுருக்கம் உள்ள ஒரு முகம், அப்படி தான் இருக்கும். கூகுளில் போய் நீங்கள் தேடினா கூட ஃபோட்டோவில் வந்து அப்படி தான் வரும். பெரும்பாலும் ஆண்கள் தான் வருவாங்க. ஆனால் சொல்லப்படாத விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் கூட 70% மேலே பெண்கள் தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. களை எடுக்கிறதா இருக்கலாம், நாற்று நடதா இருக்கலாம். ஆனால் ஒரு 10% கூட லேண்ட் ஓனர்ஷிப் கிடையாது. அவ்வளோ பேர் வந்து நம்ம வந்து விவசாயம் சொல்கிறோம், பட் விவசாயம் வந்து அழிஞ்சு போயிட்டு இருக்கிறது உண்மை. பட் இப்போ நம்ம மீட் எடுக்கலை அப்படின்னா 20 வருஷம் கழித்து நம்ம யாருக்கும் நல்ல உணவு கிடைக்காம போயிடும். ஏஐ சூப்பராக எல்லா வேலையும் பார்க்குது, ஆனால் இன்னும் ஃபுட் ப்ரொடக்ஷன் ஏஐ பண்ணாது. நம்மளோட பிரியாணியை ஏஐயால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நம்மளோட சாப்பாடு எதுவும் இன்னும் வரல. பட் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இளைஞர்களால் இதை மாற்ற முடியும். 40-50 வருஷம் பண்ண டேமேஜை இன்றைக்கி இப்போ நான் செய்கிற நிறுவனம் பேர் மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ். இங்கே கூட பாலா என் டீமேட் கூட வந்திருக்காரு. ஸோ நாங்கள் இளைஞர்கள் எல்லா மாவட்டத்துலேயும் நாங்கள் எல்லாம் செஞ்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, விவசாயத்தை மீட்டெடுக்கிற பணியில் இருக்கிறோம். தொலைஞ்சு போன நிறைய உணவுகள் இருக்குது. இப்போ அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,10,000 வெரைட்டி அரிசி இந்தியாவில் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி கேட்டால் 1000 கூட கிடையாது. ஸோ நம்ம உணவே மருந்து அப்படின்னு முன்னோர்கள் சொன்னதை நாங்கள் வந்து எப்படியாவது செய்யணுங்கிற ஒரு முனைப்பு எடுத்து ஒரு சின்ன விதை போட்டிருக்கோம். கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஆரோக்கியமாக சாப்பிட்டீங்க, விவசாயிகிட்ட நேரடியாக பொருள் வாங்கினீங்க அப்படின்னா, நீங்கள் வாங்குறது வெறும் உணவு மட்டும் இல்லை, அவங்க நம்பிக்கைக்கு அது பெரிய முதலீடு. ஸோ உங்கள் ஹெல்த்துக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னா உங்கள் சாய்ஸஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் சாப்பிட்றது அடுத்து வரும் சந்ததியருக்கான ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள். ஸோ எல்லாருமே நஞ்சலா உணவை நோக்கி போங்க. இளைஞர்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். ஹாப்பி விமென்ஸ் டே ஒன்ஸ் அகெயின். மகளிர் தின வாழ்த்துக்கள்.